வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடி கேசி சீரியல் அடுத்த எபிசோட்ல என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். ரவிக்கு கால் பண்ணி அண்ணாமலை நீ வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. எனக்கு இப்ப அங்க வரணும்னு தோணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு ரவி. நேரா ஸ்ருதிட்ட போய் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. உனக்கு என்ன கண்ணு தெரியாதா ரவி, நம்ம வீட்டுல தானே இருக்கிறோம், நம்ம என்ன பிளாட்ஃபார்ம்லயா இருக்கிறோம் அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க ஸ்ருதி. வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு ரவி. நமக்கு எங்க வீடு இருக்கு, நம்ம 2 வருஷம் கழிச்சு தானே லோன் போட்டு வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. அப்பா கால் பண்ணாரு, வீட்டுக்கு வர சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு ரவி. போகலைன்னா அப்பாவோட மனசு ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்றாரு. உங்க அப்பா மனசு கஷ்டப்படும் நினைக்கிறேன், என்னோட அப்பா பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. எங்க அச்சாவை அடிச்ச முத்து இருக்கிற வீட்டுக்கு நான் என்னைக்குமே வரமாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி முடிவா சொல்லிடுறாங்க. நீ போனா போ, நான் ஒண்ணு உன்னை தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரவி இப்போ ஸ்ருதியோட அம்மாட்ட எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவரை சாப்பிட்டு போக சொல்லு அப்படின்னு ஸ்ருதியோட அப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸ்ருதி அம்மா சொல்றாங்க அவர் சாப்பிடுற நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்ச நாள் இப்படி முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுறாங்க. எல்லாம் அந்த ரவுடி முத்துனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஸ்ருதியோட அப்பா. இவர் பேசினதும் தப்புதான், என்னோட அண்ணிய பத்தி இவர் ஏன் தப்பா பேசினாரு அப்படின்னு கேக்குறாரு ரவி. என்னதான் இருந்தாலும் வயசுக்கு மரியாதை கொடுக்க வேணாமா, இப்படியா நடந்துப்பாரு அந்த முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மாவுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரவி இப்போ அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸ்ருதியோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாப்பிள்ளை பார்த்தாலும் நல்லவராதான் தெரியுது, நம்ம ஸ்ருதிக்கு ஏத்தவராதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாவது இவரை நம்ம வீட்டோட மாப்பிள்ளையா தங்க வச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஒரு பக்கம் முத்து மீனாவை காலையில இருந்து எதுவும் சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு ஹோட்டலுக்கு கூப்பிடுறாரு. நான் சாப்பிடுற மனநிலைமையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. நீங்க ஸ்ருதியோட அப்பாவை அடிச்சது தப்புங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. முத்து சொல்றாரு, காலையில இருந்து நான் அமைதியா தானே இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எவனோ வந்து அடிக்கிறான் மிதிக்கிறான், எல்லாத்துக்கும் நான் பொறுமையா தானே இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. ஸ்ருதியோட அப்பா பேசுறப்பையும் நான் பொறுமையா அவருக்கு விளக்கம் கொடுத்துட்டு தான் இருந்தேன், ஆனா அவன் தேவையில்லாததெல்லாம் பேசினதுனாலதான் நான் அடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுக்கு நீ எல்லாரும் முன்னாடி இப்படி அடிப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க மீனா. என் கண்ணு முன்னாடி தப்புன்னு பட்டுச்சுன்னா நான் அடிக்கதான் செய்வேன் அப்படின்னு முத்துமே சொல்றாரு. ஒன்னா அவர் திருடின்னு சொன்னப்ப நீ ஏதாவது ரூம்குள்ள அமைதியா அழுதுருந்தேன்னா எனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காதுல்ல அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆனா நீ வந்து என் தோல்ல சாஞ்சு அழுறப்ப அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நீ சாப்பிட வரல அப்படின்னா நான் நேரா பார்ல போய் குடிக்க போயிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. சரிங்க நான் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சாப்பிடறதுக்கு போயிடுறாங்க. விஜயா இப்போ யார்கிட்டையும் பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு எதுக்காக நீ ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற விஜயா அப்படின்னு கேக்குறாரு. என் பிள்ளை ரவி என்னை விட்டுட்டு மாமனார் வீட்டோட செட்டில் ஆயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க விஜயா. தனியா இருந்தவங்கள நான் தான் கெஞ்சி கூத்தாடி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் ஏதோ மறு வீட்டுக்கு போயிருக்கான்னு நினைச்சுக்கோ, கண்டிப்பா அதெல்லாம் ரவி வந்துருவான் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. இதுக்கிடையில வெளியில போன மீனாவும் முத்துவும் வீட்டுக்குள்ள வராங்க. நீங்க 2 பேரும் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வரீங்க, இந்த வீட்டுக்குள்ள நீங்க காலடி எடுத்து வைக்கவே கூடாது அப்படின்னு விஜயா கோமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. முத்துவுமே வழக்கம் போல நக்கலா பதில் சொல்றாரு. ஏன் நாங்க காலடி எடுத்து வைக்க கூடாது, ஏன் வீடை தொடச்சு விட்டுருக்கீங்களா, காய்ச்சதுக்கு அப்புறம் வரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ரவியும் ஸ்ருதியும் இங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. ஒண்ணு இந்த வீட்டுல இவங்க 2 பேரும் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும், யோசிச்சு முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்து சொல்றாரு, நான் நல்லா யோசிச்சுட்டேன், நான் இந்த வீட்டுல இருந்துக்கிறேன், அவங்கள யோசிச்சுக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த வீட்டுல இவன் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் நிம்மதியே இருக்காது, ஒவ்வொருத்தவங்களா வீட்டை விட்டு கிளம்பி போகதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. முத்து சொல்றாரு, இப்ப என்ன நாங்க இந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளவுதானே அப்படின்னு கேக்குறாரு. மீனா நீ நம்ம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. அதை கேட்ட விஜயா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல நீயும் கிளம்பி எங்க கூடயே வாப்பா அப்படின்னு முத்து கூப்பிடுறாரு. என் புள்ள கூப்பிட்டா நானும் போகதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் அங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாரு. முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா இவரும் சேர்ந்துல கிளம்புறாரு அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா யாரும் ஒண்ணும் போக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ண போறாங்க. நாளைக்கு எபிசோட்ல விஜயா மனோஜ்ட வந்து கைய குடுறா நீ சாதிச்சுட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலைட்ட வேலைக்கே போகாம அப்படி என்னப்பா இவன் சாதிச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. கடவுள் சீக்கிரமா கண்ணை திறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ரோகிணியுமே என்னோட தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா கொஞ்சுறாங்க விஜயா. ரோகிணி ஒன்னும் தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப விஜயா ரோகிணி கன்சீவா இருக்கிறாங்க அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு தான் தோணுது.
ரோகிணி அவங்க மேல இருக்கிற தப்ப மறைக்கிறதுக்காக நம்ம கன்சீவா இருக்கிறோம்னு சொல்லிட்டோம்னா நமக்கு இந்த வீட்ல மரியாதை கிடைக்கும் அப்படின்னு பொய் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.